பனித்துளிகள் தேவனுடைய பிரமாணம் செப்டம்பர் 9, 2024. மெய்யான அடையாளம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21. பழைய போர் படங்கள்ல காவல் காக்கிற வீரனினோ அங்கே வருகிற அடுத்த வீரன் நண்பனா எதிரியா என்று கேட்பதை பார்த்திருப்பீர்கள். காவல் காக்கிறவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிற சங்கேத வார்த்தையை சொல்லுவார். 2ஆம் உலகப் போரில் நேச நாட்டு படையில் ஒருவர் ஃப்ளாஷ் என்று சொல்லுவார், அடுத்தவர் தண்டர் என்று சொல்ல வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்குள் செல்வதற்கு சரியான கடவுச்சொல்ல சொல்லுவது மட்டும் போதாது, உண்மையிலேயே மேற்பரப்பில் அழகாக தோன்றும் சில செயல்களை செய்வது மட்டும் போதாது. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 22 23 கூறுகிறார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதற்கான அவசியத்தை கிருபை நீக்கிவிட்டதாக இயேசு சொல்லி இருக்கிறாரா? அப்படி சொல்லவே இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசு தெளிவாக சொன்னார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 17 வாசித்து பார்க்கலாம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்று யோவான் 15:12 இயேசு கூறுகிறார். நாம் நமது சொந்த பலத்தால பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்றும் பவுல் சொன்னார். கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். பரலோகத்திற்கான கடவுச்சொல் ஒரு இரகசிய வார்த்தை அல்ல, மாறாக கிறிஸ்துவின் கிருபையால் தேவனுக்கு கீழ்ப்படிவது ஆகும். இன்றைய செயலில் காட்டுங்கள். சிறு வயதில் மற்றவர்களுடன் விளையாடும் போது நீங்கள் பயன்படுத்திய இரகசிய கடவுச்சொல் ஏதாவது நினைவிருக்கிறதா? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் 14:15, யோவான் 15:4, 1 யோவான் 2:3 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.